explore the solutions. So these are the steps we have to follow while applying the analytical reasoning to find the solution of any problem. Okay. Now Arti will tell what are the applications, in which area the analytical reasoning will be applicable. I am going to explain about the analytical applications. So first of all, the analytical application is widely used in the sectors of studying purpose, business, to identify the stakeholders, and most widely it is used for the stream of in many sectors we use most widely used in for customer supports. And analytical reasoning வந்து the application வந்து most யூஸ் ஆகுதுன்னா it not only used for the business studying purpose மட்டும் இல்லாம analytical reasoning வந்து ஒரு நெக்ஸ்ட் அப்புறம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனும் வந்து analytical reasoning வந்து கொடுக்குது. Any case, I am here to tell about what healthcare is and how can be used in it. So இப்போ ஒரு patient வந்து ICUல ஒரு ஹெல்த் இஷ்யூக்காக அட்மிட் ஆயிருக்காங்கன்னா நம்ம வந்து அதை எப்படி அனாலிசிஸ் பண்ணி டாக்டர்ஸ் அவங்களால என்னென்ன மெடிகேஷன்ஸ் கொடுக்க முடியுங்கிறதுக்காக இந்த அனாலிட்டிக்கல் ரீசனிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ வித் தட் டேட்டா அனாலிசிஸ் பண்ணி அந்த பர்சனுக்கு என்ன மெடிசின்ஸ் கொடுத்தா அவங்களால ரெக்கவர் ஆக முடியும், இல்லை எவ்வளோ நாள் இந்த டிசீஸ் வந்து இவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்க முடியுங்கிறதுக்காக we use this case. Next case. ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன்னா இது இப்போ ஒரு கம்பெனியில் லாஸ் ஆயிடுச்சுன்னா அது எமோஷனலாக டீல் பண்ணாமல் அது நம்மள்ட்ட என்ன ஃபால்ட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணி டீல் பண்ணுவோம். அனலிட்டிக்கல் ரீசனிங் வந்து டெலிகாமில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, டெலிகாம் செக்டாரில் யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போது நெட்ஒர்க்கு டேட்டா யூசேஜ் அப்போ வந்து ஒரு சில டைம் வந்து பீக் ஹவர்ஸாக இருக்கும். அந்த டைம் அப்போது நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும், ப்ராப்ளம்ஸாக இருக்கும். அந்த டைமில் ஹேரராக இருக்கும், பக்ஸாக இருக்கும். ஸோ நம்மளால் அது ஒழுங்காக ஒர்க் ஆகாது அந்த சர்வர்லாம். அந்த டைமில் நான் இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அனலிட்டிக் ரீசனிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. Next case. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒரு கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓனர் வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸோ சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, கஸ்டமர்ஸ் எல்லாம் கம்மியாக வராங்க. ஸோ அந்த மூலமாக வந்து அனலைஸ் பண்ணுறாரு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு, எதனால் அந்த கேஸ் எல்லாம் எதனால் அவங்க கம்மியாக வராங்க, எதனால் இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ ஐடி ஃபீல்டில் வந்துட்டு இப்போ சப்போர்ட் இன்ஜினியர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஏர்லி மார்னிங் அவங்க கம்பெனிக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைக்குது, லைக் எந்த சிஸ்டம்லேயும் நெட்வொர்க் ஆக்சஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயிஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த எதனால ரீசன் கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க, எல்லா ரீசனும் அதில் வந்து கேதர் பண்ணுறாங்க. மேபி அது ஐஎஸ்பி இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை வைஃபை ரவுட்டர் ஃபெயில் ஆகிருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் அவங்க ஆக்சஸ் பண்ணி எதில் பிரச்சனை, சிஸ்டமில் பிரச்சனையா இல்லை வைஃபை ரவுட்டர் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாமே அனலைஸ் பண்ணி எல்லா மற்ற சொல்யூஷன் இது ப்ராப்ளம்லாம் வந்துட்டு அங்கே எதுவுமே செட் ஆகலை. ஸோ எந்த ப்ராப்ளம்னால ரீசன் வந்துச்சுன்னா லைக் ஐஎஸ்பி அவுடேட் ஆகிருக்கலாம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஒரு சர்டன் டைம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஏடிஎம் மிஷின் இறக்குனா கியூ ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்துட்டு இல்லாட்டி டஸ்ட் எரர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு இது வந்துட்டு ஏசி அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அதோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டஸ்ட். From this case studies, we have find that for any complex situation, for any complex problem, when we are analyzing the core problem, analyzing the case thoroughly, we can find the